السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அகீதா பாடத்தில் அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஒரு 4 நிபந்தனைகள் தேவையாக இருக்குது. அது என்னென்ன? ஒன்று அகீதா, அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. 2வது தௌஹீது, ஏகத்துவத்தில் இருக்கணும். 3வது இஹ்லாஸ், மன தூய்மையோடு இருக்கணும். 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படி இருக்கணும் இல்லையா? இந்த 4 வழிமுறைகள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த நிபந்தனைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது நம்ம இஹ்லாஸை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகீதாவும் தௌஹீதை பற்றியும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இஹ்லாஸை பற்றியும் சுன்னாவை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இஹ்லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மன தூய்மை அப்படின்னு சொல்லுவோம். வேறு என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டுமே நாடி தான் அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இஹ்லாஸ்னால் நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும்தான் நாடி நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்கள் பார்க்கணும், இல்லைனா நம்மளை புகழணும், நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அமல் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யவே கூடாது இல்லையா? அப்படி செஞ்சோன்னா இஹ்லாஸே இல்லைன்னு அர்த்தம். அந்த மனசில் கலப்படம் தான் இருக்குது, தூய்மையே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போது இஹ்லாஸ் இல்லைன்னா அமலோட நிலை என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மலை அளவு அமல் செஞ்சுருப்போம். ஆனால் உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லைன்னா என்ன ஆகிடும்? அல்லாஹ்கிட்ட எந்த நன்மையுமே கிடைக்காதே இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காமிக்கிறான், குலில்லாஹ அஅபுது முஹ்லிஸன் லஹுத்தீனி அப்படின்னு சொல்கிறான். அதாவது குலில்லாஹு அஅபுது முஹ்லிஸன் லஹுத்தீனி. குல் அப்படின்னா கூறுவீராக, சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வை அஅபுது நான் வணங்குகிறேன், முஹ்லிஸன் எப்படி தூய்மையான மனதுடன் வணங்குகிறேன், லஹுத்தீனி அவனுக்காக என் மார்க்கத்தை. அப்போது தூய்மையான மனதுடன் அல்லாஹ் ஒருவனையே நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? களப்பற்ற மனதுடையவர்களாக அல்லாஹ் ஒருவனையே பிரார்த்தனை செய்து அழைத்து கொண்டிருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இஹ்லாஸ் நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட இஹ்லாஸு நம்ம உள்ளத்தில் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் யார்? அல்லாஹுடைய பண்புகள் என்ன? அல்லாஹுடைய பெயர்கள்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இஹ்லாஸ் ஃபார்ம் ஆகிடும் இல்லையா? இஹ்லாஸ் நம்மக்கிட்ட உருவாயிடும். நம்மள எத்தனை பேருக்கு உண்மையாகவே அல்லாஹை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது நம்ம பல பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறர் பொருத்தத்தை மட்டுமே நாடி பிறர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ புகழ் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவோ அமல் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். எதில்? வலைத்தளங்களில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாஸில், நிறைய யூடியூப் வீடியோஸில், இந்த மாதிரியான நிறைய மற்ற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இத்தனை தான தர்மம் செஞ்சுருக்கேன், இத்தனை குடும்பத்துக்கு நான் உடைகள் வாங்கி கொடுத்துருக்குறேன், ஆடைகள் வாங்கி கொடுத்துருக்குறேன், இத்தனை பேருக்கு நான் உணவு வழங்கியிருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் சமைச்சு அவங்க பசியை தீர்த்துருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் அது பண்ணியிருக்கிறேன், இதை பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பக்கம் பிறரையும் ஆர்வமூட்டணும் அப்படிங்கிற அந்த தூய இஹ்லாஸ் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கம்மி பேர். பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு தானம் செஞ்சுருக்கிறேன், நான் இத்தனை தஹஜ்ஜத் விடவே மாட்டேன், நான் தொழுதுகிட்டே தான் இருப்பேன், அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்படி பல விஷயங்கள் அவங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்மளால் காமிச்சிக்க முடியும். மற்ற மனிதர்கள் பார்க்கணும், அவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கவே கூடாது. ஆனால் இப்படிலாம் செய்கிறதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுக ரியா நடக்குது இல்லையா? அதில் ஒரு புகழ் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது, நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. இது மறைமுக ஷிர்காவே மாறிடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்குது இல்லையா? ஏன்னா இது ஷைத்தான் நமக்கு விரிக்கக்கூடிய மிகப்பெரிய வலை அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அமல் செய்யும் போதும் அதில்
பெருமை வந்துட்டாலோ, இல்லை தன்னைத்தானே உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலோ என்ன நடக்கும்? நம்ம எவ்வளவு தான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ்கிட்ட அந்த அமல் என்னவாயிடும்? பூஜ்ஜியமாக ஆகிடும். நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இதை தொடர்ந்து நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பிறருக்கு அவங்க ஒரு நசீகத்தாக கேட்டாலாவோ, இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம நன்மையேவி தீமையை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, அவங்களுக்கு நான் ஆர்வம் ஊட்டுறேன் அப்படிங்கிறதுக்காகவோ, இந்த மாதிரியான தூய்மையான எண்ணம் இருந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரியான எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இஹ்லாஸ் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி மட்டும்தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயம் இல்லையா? அப்படியே நம்ம அமல் செஞ்சால் மட்டும்தான் என்ன நடக்கும்? நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நம்ம வெளிக்காட்டிக்கணும், நம்ம அமல் செய்கிறத வெளிக்காட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நன்மையுமே நமக்கு கிடைக்காது. அது மறைமுக ஷிர்கால போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன சொல்லியிருக்கிறான், எதை பார்க்குறான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அதாவது நிச்சயமாக அல்லாஹ் வந்து லா யன்துரு பார்ப்பதில்லை. எதை பார்க்குறதில்ல? சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அதாவது உங்களுடைய தோற்றங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் பார்க்குறதே கிடையாது. வலாக்கின்ன அதுக்கு பதிலாக மாறா எதை பார்க்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்துரு பார்க்குறான். எதை பார்க்குறான்? இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. அதாவது அல்லாஹ் உங்கள் தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்க்கவில்லை, உங்கள் உள்ளங்களையும் செயல்களையுமே அமல்களையுமே பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மனிதனுடைய தோற்றத்தையும் பொருளாதார நிலையும் பார்ப்பது கிடையாது. மாறாக உள்ளத்தையும் செயலையும் தான் பார்க்கிறான். அதனால தான் நம்ம வந்து நம்முடைய உள்ளத்தையும் செயலையும் சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் வைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா மனிதர்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவர்கள் இல்லையா? அவங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளை ஏணி மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏறினதுக்கு பிற்பாடு எட்டி உதச்சிடுவாங்க. இதுதான் மனிதர்களுடைய நிலை. இப்படிப்பட்ட நபர்களுக்கு காட்டுறதுக்காகவா நம்ம அமல் செய்கிறோம்? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? முழு உலக மக்கள் சேர்ந்தால் கூட நமக்கு அணு அளவு நன்மை செய்ய முடியுமா? அதே மாதிரி முழு உலகம் மக்களும் சேர்ந்தால் கூட நமக்கு அணு அளவு தீங்கு செய்ய முடியுமா? முடியவே முடியாது. எல்லா ஆற்றலும் யாருக்கு இருக்குது? ஆற்றல் மிக்கவன் யார்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அப்போது நம்முடைய நோக்கம் எப்போதுமே அல்லாஹ்வின் பொருத்தம் பெறதில் மட்டும்தான் நமக்கு கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். மனிதர்களுக்காக அமல் செய்கிறது அப்படிங்கிறது ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறோம்? மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவையாக இருக்கும்போது நம்மளை பயன்படுத்திக்குவாங்க, தேவையில்லைன்னா தள்ளி விட்டுடுவாங்க இல்லையா? உலக மக்கள் எல்லாருமே சேர்ந்தால் கூட நன்மையோ தீமையோ செய்யவே முடியாது. 100% முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம அமல்கள் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமல் வந்து அதாவது நிறைவேறதுக்கு நிபந்தனைகளில் இறுதியான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை சுன்னாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது இஸ்லாத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம விரும்பியபடி அமல் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குதா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறானே, எதுக்கு அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? நம்மக்கிட்ட பலர் வந்து அமல் செய்கிற விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறது இதில் தான். ஏன்னா இதை பற்றி நம்மளில் பலருக்கு சரியாக தெரிஞ்சுக்காத காரணத்தினால, மார்க்கத்தை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க, ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. இஸ்லாத்தில் நம்ம விரும்பியபடி அமல் செய்யவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறான் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்காக தான் நமக்கு இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறான். நம்ம தூதர் வந்து
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூதர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். வமா அதாக்கும் ரசூல, அதாவது வமா அதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வமா அதாக்குமுர் ரசூல், அதாவது உங்களுக்கு கொடுத்ததை, தூதர் கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஹுதுஹு அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்கள். நஹாக்கும் ஃபன்தஹு அப்படின்னா தடுத்ததை விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் எதை விட்டும் உங்களை விலக்குகின்றாரோ அதை விட்டும் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம செய்யணும். எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தடுத்துருக்கிறாங்களோ அதை விட்டும் நம்ம விலகிக்கணும். இதில் வந்து நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. அந்த அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வந்து செய்யணும்னு சொன்ன விஷயத்தையோ இல்லை தடுத்த விஷயத்துலையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகப்படுத்தவும் கூடாது, குறைக்கவும் கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வரம்பு மீறுதல் கூடவே கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனம் இருக்கணும். இஸ்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா? இதுக்கு பிற்பாடு இஸ்லாத்தில் புதுசாக ஒன்றை வந்து சேர்க்கறதுக்கோ இல்லைனா இருக்கிற ஒன்றை நீக்கிறதுக்கோ அனுமதியே கிடையாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனில் சொல்லிட்டான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி விட்டேன், இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி வைத்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிட்டான். அதனால் அல்லாஹும் ரசூலும் சொல்லாத செய்யாத ஒன்றை நாம மார்க்கத்தில் ஒன்றை ஏற்படுத்தி செய்கிறதுக்கு பேர் என்ன? பித்தா. சுன்னாக்கு ஆப்போசிட் என்ன? பித்தா. அப்போது இந்த பித்தான்னு சொல்லக்கூடிய அந்த அமல்களை நம்ம இரவு பகலாக செஞ்சாலும் அதில் ஏதாவது நன்மை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம எதில் போய் விழுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வழிகேட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவோம். அதனால் வந்து இதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா பித்தா அப்படிங்கிறது என்ன? அல்லாஹும் ரசூலும் சொல்லாததை மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இல்லையா? அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மள பலர் வந்து ஷிர்கோட பக்கம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக, ஒரு ரூட்டாக, அதாவது வழிகேடு பக்கம் நம்மளை இட்டு செல்கிறதுக்கு பித்தால் நம்ம விழுவுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா அதாவது நம்ம மார்க்கத்தில் தெளிவு இல்லாத காரணத்தினால தான் பித்தால கொண்டு போய் நம்மளை விட்டுரும் இல்லையா? பித்தால போயிடுவோம். இந்த பித்தத்தை அப்படிங்கிறது நம்ம வந்து நன்மை செய்கிறோம் அப்படிங்கிற பாதையிலேயே எதில் கொண்டுட்டு போகும்? நரகத்துக்குள்ளே போய் கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை பற்றி நமக்கு கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை அவங்க வந்து பயான் செய்யும்போது, உரை நிகழ்த்தும் போது, ஹுத்பா ஓதும்போது ஆரம்பமாக எப்பொழுதுமே இந்த பித்தத்தை பற்றிய ஒரு எச்சரிக்கையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இதை நம்மளும் அதிகமாகவே கேட்டிருப்போம். அதாவது அந்த அளவுக்கு பித்தத் வந்து ஒரு பெரும் வழிகேடு அப்படின்னு நமக்கு அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கே இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? அதாவது செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகவும், நடைமுறையில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகவும், காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும், புதிதாக உருவாகக்கூடியவைகள் அனைத்தும் பித்தத்துகளாகும், ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போது இஸ்லாம் மார்க்கத்தில் பித்தத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூய மார்க்கத்தில் நம்ம கை வைக்கிறது மாதிரி. அதனால் இது வந்து எப்படிப்பட்டது? பெரும் பாவம். பித்தத்தை உருவாக்கக்கூடியவங்களால் மறுமையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் அல் கௌசர் அப்படிங்கிற நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்த முடியாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதாவது இன்னஹும் அஹ்தசு பஅதக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னஹும் அஹ்தசு பஅதக, அதாவது உங்களுக்கு பிறகு அவர்கள் புதிதாக உருவாக்கினார்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அங்கே அறிவிக்கப்படும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு முன்பே அல் கௌசர் தடாகத்திற்கு சென்று நீர் புகட்ட காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களில் சிலர் என்னுடன் இருப்பதாக காட்டப்படுவார்கள். பின்னர் என்னிடமிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள். உடனே நான், இறைவா இவர்கள் என் தோழர்களாயிற்றே என்பேன். அப்போது இவர்கள் உங்களுக்கு பின்னால் புதிதாக என்னென்ன உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்.
அப்போது இன்னஹும் அஹ்தசு பஅதக அப்படின்னு அவங்களுக்கு அங்கே அறிவிக்கப்படும். அப்போது உங்களுக்கு பிறகு அவர்கள் புதிதாக உருவாக்கினார்கள் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும். உலக ஆதாயத்துக்காக வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகணுங்கிறதுக்காக, வீடியோவை அதிகம் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக மார்க்கம் சொல்லாத விஷயங்கள் பல விஷயத்த அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இட்டுக்கட்டி மக்கள்கிட்ட பரப்பக்கூடிய வீடியோஸை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தொழுத தொழுகை முறையை வந்து நீங்களும் தொழுவுங்க, அல்லாஹ் வந்து உங்களை நாட்டத்தெல்லாம் நிறைவேற்றிடுவான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லைனா சூரா முஸம்மில் ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவுல காணலாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லைனா சூரா ரஹ்மான் 11 முறை நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்கள் நாட்டம்லாம் நிறைவேறும்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லைனா சலாத்துன் நாரியா நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பிதத்தான செய்திகள் வலைத்தளங்களில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது அல்லாஹும் ரசூலும் சொல்லாத விஷயத்த சுயமாக அவங்க சொல்லி அதில் ரொம்ப சிறப்பு இருக்குதுன்னு மக்கள்கிட்ட பரப்பி இப்படிலாம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே பெரும் பாவம் தான் இல்லையா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறதா தான் ஆகிடும். அப்போது இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வந்து அவங்க பரப்புகிறாங்க. அப்படிங்கும்போது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதில் மார்க்க விளக்கம் இல்லாத காரணத்தினால தானே மக்கள் அதெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அப்போது உண்மை எது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரம் இருக்குதா, குர்ஆன் சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனுமே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் சொல்லாத விஷயத்த நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட பாவமாக இருக்கும் இல்லையா? அப்போது இஸ்லாம் சொல்லாததை நம்ம வந்து அதாவது இஸ்லாம் சொல்கிறத மட்டும்தான் நம்ம வந்து கேட்கணும். இஸ்லாம் சொல்லாத விஷயங்கள்லேருந்து நம்ம அதிலேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அறிவு ஞானம் இருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கம் விளக்கத்தில் கொஞ்சமாவது அவங்க வந்து ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும், கொஞ்சம் செக் பண்ணணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது அதாவது இஸ்லாத்தில் இல்லாத செயல்களை எளிதாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மார்க்கம் விளக்கம் இருந்தால் மட்டும்தான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன்கிட்ட வந்து ஆணோ பெண்ணோ 100% வந்து இஹ்லாஸோட அமல் செய்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராத வழிமுறையில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ 100% நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயலில் இஹ்லாஸே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அதனால் நம்மக்கிட்ட உறுதியான தௌஹீத் இருக்கணும், உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் வழிமுறை இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட நம்ம செய்யும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஓவராலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகீதா இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை கொள்கை. அதாவது அகீதா அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தில் உறுதியாக பதிந்த இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் தான் அகீதா. இதுதான் ஒரு முஸ்லீமுடைய மார்க்கத்தின் அடித்தளமாக இருக்குது. சரியான அகீதா இல்லைனா என்ன ஆகும்? வெளிப்படையாக எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. தவறான நம்பிக்கையின் மேலே கட்டப்படக்கூடிய அமல் அடித்தளம் இல்லாத வீடு மாதிரி தான் இல்லையா? அப்போது அகீதாவில் அடங்குறது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் ஒருவனே இறைவன் அப்படிங்கிறது, அவனே படைத்தவன், அடக்கி ஆள்பவன் அப்படிங்கிறது, மலக்குகள், வேதங்கள், தூதர்கள், இதன் மேலே நம்பிக்கை, மறுமை நாள், தக்தீர், விதி மேலே நம்பிக்கை, இதெல்லாமே நமக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கணும். இப்போது நம்பிக்கை முக்கியம் இல்லை, நல்ல மனிதராக இருந்தால் போதும் அப்படின்னு சில பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இது வந்து தவறான கருத்து. நல்ல அகீதா இல்லாமல் நல்ல அமல் செஞ்சு பயன் இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 2வது விஷயம் என்ன பார்த்தோம்னா, தௌஹீத் அப்படிங்கிறது அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? தௌஹீத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கத்தில், துவால, நம்பிக்கையில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஒப்பற்றவனாக ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். தௌஹீதோட முக்கியத்துவம் என்ன? தௌஹீத் இல்லைன்னா எந்த அமலுமே அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லையா? இப்போது ஷிர்க், இணை வைப்பு அப்படிங்கிறது எல்லா அமலையுமே வீணாக்கி விட்டுரும் இல்லையா? அப்போது அல்லாஹை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கபர்கள் கிட்ட போய் வேண்டுறது, தாயத்து நம்புறது, ராசி பலனை நம்புறது, இந்த மாதிரியான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தௌஹீதை இதெல்லாமே என்ன பண்ணிடும்? குழைச்சிடும்
இல்லையா? அப்போது தௌஹீத குலைக்கக்கூடிய செயல்களை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், செய்யவே கூடாது. தர்காவுக்கு போகிறதா இருக்கட்டும், தாயத்து கட்டுறதா இருக்கட்டும், ராசி பலன் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எந்த ஒரு செயல்லையும் நம்ம ஈடுபட்ட கூடவே கூடாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததான் இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா என்ன? மன தூய்மை. அதாவது அமலை செய்கிறதுல அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு செய்யணும். மனிதர்கள் பார்க்கணும், புகழணும், பாராட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூட கூடாது. இஹ்லாஸ் அப்படிங்கிறது வந்து இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் மலையளவு நம்ம அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ்கிட்ட பூஜ்ஜியமாக தான் ஆகிடும். அதாவது ரியா அப்படிங்கிற அந்த புகழ் நோக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறைமுக ஷிர்காவும் மாறக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் நம்ம கவனமாக இருக்கக்கூடியது என்னென்னா, சமூக ஊடகங்களில் அமலை காட்டி பதிவிடுறதா இருக்கட்டும், இல்லைனா மறைமுகமாக தன்னை வந்து உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறத செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இஹ்லாஸை சிதைச்சிடும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததாக இறுதியாக பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அஸ்ஸுன்னா அப்படின்னு சொல்கிறோம். வழிமுறைனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எப்படி செஞ்சாங்க, எப்படி செய்ய சொன்னாங்க, எதை தடுத்தாங்க, அதே மாதிரியே நம்மளும் அமல் செய்கிறது தான். ஏன் இது அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே பூர்த்தி ஆயிடுச்சு இல்லையா? நாம புதுசாக சேர்க்கறது குறைக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. இஹ்லாஸ் இருந்தாலும் வழிமுறை இல்லைன்னா அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போது அதாவது இப்போ நார்மலாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய விஷயம், இது நல்லது தானே, உள்ளம் சுத்தமாக இருந்தால் போதும், மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் இடம் இல்லை, அந்த மாதிரியான விஷயத்த நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அப்போது வந்து இது நல்லது தானே, இது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இதுவும் டேஞ்சரில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும் இல்லையா? அப்போது முக்கியமாக நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கு ஆணோ பெண்ணோ ஒரு அமல் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஆணோ பெண்ணோ அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? சரியான அக்கீதா இருக்கணும், தூய தௌஹீத் இருக்கணும், உண்மையான இஹ்லாஸ் இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை இருக்கணும். நான்குமே ஒன்றாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்றே ஒன்று இல்லைனா கூட, இந்த நாளில் ஒன்று இல்லைனா கூட அமல் நிராகரிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.